வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் டியர் வியூவர்ஸ். இந்த வீடியோவோட பார்ட் 1ல் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வசீரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை வச்சு எப்படி கிரிப்டோ வாங்குறதுன்னு பார்த்தோம். இந்த பார்ட் 2ல் நம்ம நம்பர் 1 கிரிப்டோ ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சான பினான்ஸில் எப்படி காயின் பை ஆர் செல் பண்ணலாம்னு பார்க்கலாம். போன பார்ட்டில் பினான்ஸில் டைரக்ட் INR டெபாசிட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி INR கரன்சியில் பை ஆர் செல் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன். போன பார்ட்டில் நம்ம வசீரெக்ஸுக்கு பார்த்த மாதிரி பினான்ஸ் ஆப்பை யூஸ் பண்ண அதே செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். iOS ஆப் ஸ்டோர் இல்லைனா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பினான்ஸோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் கிரிப்டோ வாங்கணும்னு நினச்சா தென் ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள P2P ட்ரேடிங் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் டாப் ரைட் சைடில் நம்ம எந்த கரன்சியில் டெபாசிட் பண்ண போகிறோம்னு மென்ஷன் பண்ணணும். நம்ம கேஸில் அது INR. தென் நம்ம அந்த INR-ஐ எந்த கிரிப்டோ கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. USDT, BTC, BUSD, BNBன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம USDT-யை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது கீழே அமௌண்ட் ட்ராப் டவுனில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு மென்ஷன் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற பேமெண்ட் ஆப்ஷனில் எந்த பேமெண்ட் ஆப்ஷன் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சினேரியோக்கு 5000 rupees அண்ட் UPI பேமெண்ட் மெத்தட்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் காட்டும். இதில் ஒவ்வொருத்தரும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் நம்ம அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் ஆர் கம்மியாக இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் நம்ம அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் ஆர் ஹையராக இருக்கணும். இப்போ ஒரு ட்ரேடரை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் எவ்வளோ அமௌண்ட் INR-க்கு நமக்கு USD தேவைன்றதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த ட்ரேடரோட பேமெண்ட் மெத்தட் காட்டும். அதுலேருந்து அவர் UPI ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பேக்கு போய் அந்த UPI ஐடியை போட்டு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே பினான்ஸ் ஆப்புக்கு வந்து நோட்டிஃபை செல்லர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஒருவேளை ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணியும் வரலைன்னா நீங்கள் அப்பீல்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இதை பண்ணுறனால நீங்கள் டைரெக்டாக அந்த ட்ரேடர்கிட்ட சேட் ஆர் ஃபோன் கால் பண்ணலாம். நீங்கள் ட்ரேடர்கிட்ட சேட் இல்லை பேசின அப்புறமும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருந்துச்சுன்னா கன்சென்சஸ் ரீச்டுன்னு நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக நடக்கலைன்னா தென் நெகோஷியேஷன் ஃபெயில்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போது பினான்ஸ் கஸ்டமர் கேர் டீம் உங்கள் 2 பேரையும் காண்டாக்ட் பண்ணி இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி வைப்பாங்க. ஒன்ஸ் உங்கள் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே இப்படி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலெட் போய் ஃபண்டிங் டேப்பில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின USDT அங்கே இருக்கும். ஆனால் நம்ம கிரிப்டோ வாங்கினோம்னா இந்த USDT நம்மளோட ஸ்பாட் வேலெட்டில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் ஃபண்டிங் வேலெட்லேருந்து இருக்கிற USDT-யை ஸ்பாட் வேலெட்டுக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போது அந்த USDT உங்கள் ஸ்பாட் வேலெட்டில் வந்துடும். இப்போது பினான்ஸ் ஆப்பில் மார்க்கெட் பட்டனை கிளிக் பண்ணணும். இதில் மேலே உள்ள ஸ்பாட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். இப்போது மேலே உள்ள சர்ச் பாரில் நம்ம வாங்க போகிற காயினை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் நம்ம USDT வச்சு வாங்க போகிறனால இந்த காம்பினேஷன் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் பை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ USDT வாங்க போகிறோன்னு என்ட்ரு பண்ணணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிரிப்டோ மேலேயே காட்டும். அதுக்கப்புறம் கீழே உள்ள பை பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஒன்ஸ் பை கிளிக் பண்ண உடனே ஒரு ஓப்பன் ஆர்டர் க்ரியேட் ஆகிரும். அதை நீங்கள் கீழே உள்ள ஓப்பன் ஆர்டர்ஸ் டேப்பில் பார்க்கலாம். ஃபியூ மினிட்ஸ் கழித்து இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி அந்த கிரிப்டோ உங்கள் ஸ்பாட் வேலெட்டுக்கு வந்துடும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆக்சுவல் USDT வேல்யூ 79.50 INR-னு இருக்கும். ஆனால் பியர் டு பியரில் நம்ம போகும்போது எப்போவுமே ஒரு $2 இல்லை $3 கூட தான் இருக்கும். இது அந்த ட்ரேடருக்கு போகிற கமிஷன் மாதிரி. ஸோ பியர் டு பியர் ட்ரான்ஸ்ஃபரில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பினான்ஸில் டெபாசிட் ஃபியட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் டைரக்ட் INR டெபாசிட் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ நம்ம இதை ஒரு USDT இல்லைனா யூரோ மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இதுக்கு பினான்ஸ் அவங்க சைட்லேருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் இதை உங்கள் நெட் பேங்கிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் இது ஒரு கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷன்றனால ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் அண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆக அட்லீஸ்ட் 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனால் கூட அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது P2P இஸ் அ ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் வே ஆஃப் உங்கள் கரன்சியை உங்கள் அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கு. மேபி ஃப்யூச்சரில் பினான்ஸ் டைரக்ட் INR டெபாசிட் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இப்போது நம்ம வீடியோவில் கிரிப்டோ எப்படி பை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணணும்னா செல்லுன்ற ட்ராப்பை கிளிக் பண்ணி எந்த கிரிப்டோவை எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ண போகிறீங்கன்னு கொடுக்கணும். வசீரெக்ஸில் கிரிப்டோ செல் பண்ணால் அமௌண்ட் INR-ல ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்கள் வேலெட்டில். ஆனால் அதே இது நீங்கள் பினான்ஸில் பண்ணால்
அது ஒரு USDT ஸ்டேபிள் காயினாவோ இல்லை உங்களுக்கு தேவைப்படுற வேறு ஒரு ஸ்டேபிள் காயினாவோ இல்லை கிரிப்டோ கரன்சியாவோ தான் டெபாசிட் ஆகும். ஓகே, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி டைரக்ட் INR டெபாசிட் இல்லைனா கூட நம்ம ஏன் பினான்ஸை யூஸ் பண்ணணும்? ஏன்னா பினான்ஸில் நிறையா பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பினான்ஸ் ஏர்ன், லாக்ட் ஸ்டேக்கிங், டிஃபை ஸ்டேக்கிங், லிக்விட் ஃபார்மிங் இப்படின்னு நிறையா இருக்குது. இந்த பேசிவ் இன்கம்னா என்ன, இதை பற்றி ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் என்னோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் விஜய்.